வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களுக்காக ஒரு சூப்பரான ரெமெடிங்க. இந்த ரெமெடி யார் வேணாலும் எந்த வயதினர் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது, மனைவி கிட்ட போனாலே வந்துடுது, உள்ளே செலுத்த முடியல, வைக்க முடியல, ஏதாவது ஒரு படம் பார்த்தா லீக் ஆகுது, இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஆய்வு பண்ணாலே ஒரு மாதிரியா லீக் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமெடி சூப்பராக வேலை செய்யும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இது உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது. உணவுக்கு முன்னாடினா எப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, முடிஞ்சால் விடிய காலையில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். மத்தியானம் எடுத்துக்கலாம், சாயங்காலம் எடுத்துக்கலாம், ஈவினிங்கோ ஆஃப்டர்நூனோ மார்னிங் எப்போ வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஒன்று பிஃபோர் ஃபுட்டு ஒரு 1 ஹவர் பிஃபோர் எடுத்துக்கோங்க, இல்லை ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல இதுக்கு தேவையானது முருங்கைப்பூ, பச்சைப்பூ. முருங்கைப்பூனா காஞ்சது கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி பச்சைப்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு, ரொம்ப வேணும்னு தேவையில்லை, டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் கசகசா. கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் போதும், ரொம்பவும் சேர்த்துக்கணும்னு தேவையில்லை. இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சிங்கனாக்கா அதில் பால் மாதிரி வரும். அதே திரும்ப திரும்ப நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடணும். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண பிறகு அது என்ன செய்யணும்னாக்கா தேனோட குழப்பிக்கணும். தேன் எந்த தேனாக வேணாலும் இருக்கட்டும், பாட்டில் தேன், ஒரிஜினல் தேன், எது வேணாலும் இருக்கட்டும், தேனோட குழப்பி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரியா பேஸ்ட் மாதிரி கிடச்சது தேனில் மிக்ஸ் பண்ணோடனே ஜெல்லு மாதிரி ரெடி ஆயிரும். இதை எடுத்துக்கிட்டால் போதும். இதை நல்லா நம்மளுடைய எச்சலோட, அந்த உமிழ் நீரோட நல்லா சுவைச்சு மிழுங்கணும். இதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலு. இதை எடுத்துக்கிட்ட 3வது நாள் 4வது நாளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக வேலை செய்யும். யார் வேணாலும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல டைமிங் இன்க்ரீஸ் ஆகும், செமன் லாஸ் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.